உங்களுக்கு என்ன தோணுச்சு? வீட்ல எப்படி அலோவ் பண்றாங்க? வீட்ல எப்பறம் விடுறாங்க? நான் எப்படி பார்த்தா உட்கார வச்சு செருப்பால் அடிக்கணும், வேப்பில் அடிச்சிட்டு இருக்கிறேன். வீட்டு பக்கம் போனாலும் வெளியே போன்றாங்க, ஏன் அப்படி வர அப்படின்ட்டு. ஷேவ் பண்ணு, க்ளீன் ஷேவ் பண்ணு அப்படின்றாங்க. வெறுப்பேத்திரியா, ஊட்ட விட்டு வெளியே போடா. நாங்க போறேன். 2 நாள் திட்டினே இருப்பாங்க, அதனால அவங்களுக்கே பழகிடும், அவ்வளவுதான். பழகிறோம். வெளியே பார்க்கும்போது உன்னை வந்து இப்படி சொல்றாங்களேடா, ஏன் உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்பாங்க. நான் சிம்பிளா இல்லம்மா, இன்னைக்கு நான் சொல்றேன்டா, நீ என் புள்ளையே இல்ல, போடாங்கிறது. அம்மா ஒரு நிமிஷம். அட பாவி, நான் ரொம்ப நேரமா கவனிச்சே இருந்தேன். கண்ணால ஒண்ணு இந்த கண்ணாடியே எல்லாருமே நார்மலா போடுவாங்க சார். இது நான் உடைச்சு போட்டிருக்கேன் சார். ஸோ எனக்கு உடைச்சு போட்டா 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு. என்ன இது? இல்ல, நான் ரொம்ப நேரமா யோசிச்சிட்டே இருந்தேன். இந்த பையன் போட்டுக்க ஃப்ரேம் வித்தியாசம் இருக்கு, நம்ம கூட ட்ரை பண்ணலாம். இங்க பார்த்தா லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். தலையறிகிருச்சு. சிங்கமா எங்க? கிளாஸ் வச்சு தத்துவம் பேசுற மேன், கண்ணாடியில கிளாஸ் இல்லாம ஒருத்தன் தத்துவம் பேசுறான். அதான் விஷயங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எவ்வளவு செலவு இல்லாம ஃப்ரேமுக்கு தானே காசு, கண்ணாடிக்கு விலை கம்மி. ஃப்ரேமை மட்டும் போட்டுக்கோ, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. I did it for a cause. First ஷாக்கா தான் ரியாக்ட் பண்ணாங்க, பட் நான் காஸ்க்காக பண்ணதுனால ஃப்ரீயா விட்டு. நமஸ்காரம் சார், நல்லா இருக்கீங்களா? கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஓ, டொனேட் அந்த ஹேர் அதுக்காக I கொடுத்தீங்க. donated for So, அதனால ஓகேன்டாங்க. அதனால ஓகே சொல்லு. ஓகே இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமானம் தான். ஓகே ஓகே. பக்கத்துல ஸ்டைல் இல்லாம வீட்ல படிச்சு அப்படியே பழம் மாதிரி வர. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஓ, இந்த மாதிரி பின்னால கொடிமி வைக்கிறதெல்லாம் வெளியில வந்து வச்சுப்பீங்க. டேய் பேயில போமா. இலே இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு. வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்ல முடியாது, எப்படினாலும் அவங்க தான் வச்சு சோறு போடணும். பழத்தை நீ பிச்சிட்ட, தோலை நாங்க உரிக்கிறோம். இருந்தது போது நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓ, உங்களுக்கு என்ன பட்ட பேர் வச்சிருக்காங்கன்னு இப்பதான் சொல்றீங்க நீங்க. ஓகே. ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. பொது இடத்துக்கு எப்படி போவாங்க? பார்க்காத பொண்ணுங்க கூட திரும்பி பார்க்கும் சார். இதெல்லாம் நம்ம ஆசை. நான் கூட தான் அன்றாட பிள்ளை பயந்துட்டா தெரியுது. நீ ஒரு மானங்கட்ட ஈத்தற போட்டா என்ன போல. அதை விட நான் அதை கேட்கல. பொதுவா இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கப்ப நீங்க டோட்டலா இப்ப நீங்க வெளியில வேற மாதிரி போறீங்கன்னு வச்சுங்களா, அது ஒரு மாதிரி இருக்கும். நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? பார்க்கலாம். அது எப்படின்னு கேக்குறாங்க. எப்படி இந்த லுக் அண்ட் அவுட்டோட வெளில போறீங்க அப்படின்னு. டோட்டலா வந்து என்னமோ காணாததை கண்டா மாதிரி பாப்பாங்க. என்ன எல்லாரும் சார் எல்லாரும் பார்க்க ட்ரூப் டான்சர்ஸ் மாதிரி இருக்காங்க சார். சினிமால பின்னால ஆடுற டான்சர்ஸ் மாதிரி இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க வித்தியாசமா உங்களை பாத்தீங்கல்ல, பார்த்த உடனே உங்க மைண்ட்ல என்ன தோணுச்சு? அவ்வளவுதான். கார்ட்டூன்ஸ். ஏன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்க மாட்டாங்க நினைக்கிறீங்க? இன்ஜினியரிங்னா உள்ளே விட மாட்டாங்க சார், காலேஜ் உள்ளே. எளிமையா சொல்லணும்னா வெளியே போ. கிளாஸ்க்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஸ்டைல் பண்ணிட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன் சார். சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கு இங்க யாரும் வர வேண்டாம். ஐ டெல் யூ, இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் இந்த கிளாஸ்க்கு தேவையில்லை. பார்த்த உடனே பயமா இருக்கும். பேட் பாய். பேட் பாய்ன்னு தோணுச்சா? முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, காலு கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அங்க வந்து பேசினா நீங்க பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுவோம். மை நேம் இஸ் வில்லியம். உங்க My பேர்? name is Merlin. பழகலாம். எந்த காலேஜ்? ஜவஹர் இன்ஜினியரிங் காலேஜ். விஷயத்துக்கு போய் அநியாயமா கம்பியில முட்டிக்கிட்டீங்களே. கம்பியில முட்டனா? நீ கண்ணாடியில கண்ணாடி போடாத பேர் நினைச்சேன் நானு. அதோட நிறுத்திடுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த ஃபைல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அதோ பச்சை பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காரு, கண்ணத்துல கை வச்சு. நீங்க தான் தம்பி, வேணும்னு நடிக்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். எல்லாமே ஜிங்கிச்சான்னு இருக்கும். ஐ மேட் இட் மை செல்ஃப். பல் தேய்க்கிற ப்ரஷ் வச்சு இந்த ஸ்பிளாஷ், அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்பிளாஷ் ஃபுல்லாவே இருக்கு. மக்கடா டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. ஃபுல்லா லேஸ்ல பண்ண நானே பண்ணேன். ஃபுல்லா மேனுஃபேக்சரிங் யூனிட் போயிட்டு அந்த லேஸ் எடுத்து அதுல என்ன பண்ண முடியும். யார்கிட்ட ஆட்டிய போறீங்க? நாங்கெல்லாம் அட்டன் டயத்துல கத்தி யூஸ் பண்ணுவோம், புத்தி யூஸ். கழுத்துல போட்டு ஓ, கழுத்துல போற செயின் அது. போடும்போது மாறிச்சா. என்னடா ஏய் கட்டிட்டு வேற மாத்தி நம்ம
டிஷர்ட் போடுற மாதிரி எதனா போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபங்கி ஃபங்கி ஆஃப் சிக்கிலிக்கா. உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். சார் இந்த பெல்ட் போடுறது வந்து எல்லாருமே இங்கே போடுவாங்க, நான் இங்கே போட்டிருக்கேன். நீ எல்லாமே வித்தியாசமா தான் போட்டுருக்கிற. என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? இது வந்து ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் வந்து நாடா வரும்ல, ஆமா. அந்த நாடா சார் இது லூப்பில் போட்டிருக்கேன் சும்மா ஸ்டைலுக்கு. என்ன இது? இந்த உலகத்திற்கு இதை நான் காட்ட விரும்புகிறேன். நான் ரொம்ப யூனிக்கா ஃபாலோ பண்ற ஒரு ஸ்டைல் இது. பார்க்க ஸ்டைலா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உள்ள எவ்வளவு வலி வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது.